வணக்கம். ஒரு மூத்த ஈரானிய தலைவரோட படுகொலை அது எப்படி ஒரு முழு உலகத்தையும் போரோட விளிம்புக்கு தள்ளுச்சுன்னு தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். ஒரு தாக்குதல், அதுக்கு ஒரு பதிலடி, அப்புறம் தெருக்கள்ல திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். இந்த படங்கள் எல்லாமே ஒரு பெரிய உலக நெருக்கடியோட தொடக்கம்தான். வாங்க அந்த புள்ளிலேருந்தே ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். நாம ஒரு தாக்குதல இருந்து தொடங்கல, அதுக்கு வந்த பதிலடியில இருந்து தான் தொடங்குறோம். நீங்க பாக்குறது ஈரானோட தெருக்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் அவங்க தலைவருக்காக ஒண்ணு கூடிய காட்சி. ஆனா இத ஒரு சாதாரண இறுதி ஊர்வலம்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த உணர்ச்சியோட ஒரு சக்தி வாய்ந்த வெளிப்பாடு. இது வெறும் துக்கம் அனுசரிக்கிறதுக்காக இல்லங்க, இது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன நடந்தாலும் சரி, அதை சந்திக்க நாங்க தயார் அப்படின்னு அவங்க உலகத்துக்கே சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, மேல இருந்து அமெரிக்கா செயற்கைக்கோள்கள் பார்த்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சே அவங்க இதை செய்றாங்க. போர் பதற்றம் இருக்கிற நேரத்துல பொதுவா யாரும் இப்படி ஒண்ணு கூட மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி இவ்ளோ பெரிய கூட்டம் கூடுச்சுன்னா அவங்க மனசளவுல போருக்கு தயாராயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆக, இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வியே இதுதான். ஒரே ஒரு நிகழ்வு அது எப்படி ரெண்டு பெரிய நாடுகளை ஒரு பெரிய போரோட விளிம்புக்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு நாம பார்க்க போறோம். மக்கள் இப்படி கூடுனதுக்கு காரணம் அவங்க தலைவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமில்ல, அவங்க மத நம்பிக்கையோட ஒரு சின்னமாவும் பார்க்கப்பட்டார். சரி, வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போலாம். இப்போ இந்த சோகம் எப்படி ஒரு பழிவாங்கும் வெறியா மாறுச்சுன்னு பாப்போம். ஈரானோட பதிலடி ரொம்ப வேகமா இருந்துச்சு, அதுவும் ராணுவ ரீதியா. அவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல, மிடில் ஈஸ்ட் முழுசும் தங்களோட தாக்குதலை விரிவுபடுத்தினாங்க. இந்த மேப்பை பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஈரான் ஒரே ஒரு இடத்த மட்டும் குறிவைக்கல, அவங்க ஒரு பெரிய பிளான் போட்டு மிடில் ஈஸ்ட் முழுசும் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல், ஈராக், குவைத், பஹ்ரெயின்னு அமெரிக்காவோட முக்கியமான எல்லா இடங்களையும் குறிவச்சாங்க. இதனால எங்களால எங்க வேணும்னாலும் தாக்க முடியும்னு ஒரு செய்திய ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அவங்களோட தாக்குதல் திறன் எவ்ளோ பறந்து விரிஞ்சிருக்குன்னு இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. ஒரு தலைவர் கொல்லப்பட்டதும் ஈரானோட தலைமை அப்படியே சரிஞ்சிடும்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி நடக்கல. அடுத்த நிமிஷமே ஒரு இடைக்கால ஆட்சிக்குழுவை உருவாக்கிட்டாங்க. இதுல ஜனாதிபதி, நீதித்துறை தலைவர், அப்புறம் ஒரு முக்கிய மத அறிஞர்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிர்வாகம் தொடர்ந்து நடக்குதுன்னு உறுதி செஞ்சாங்க. அதாவது ஒருத்தர் இல்லைன்னாலும் சிஸ்டம் வலுவா இருக்குன்னு உலகுக்கு காட்டுனாங்க. இது வெறும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை மட்டுமில்ல, அரசியல் ரீதியா நாடு நிலையா இருக்குன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த மத தலைவர்கள் களத்துல இறங்கினாங்க. அவங்க ஒரு ஃபத்வாவை வெளியிட்டாங்க. ஃபத்வானா என்னன்னா, அது ஒரு மத கட்டளை. அமெரிக்காவை பழிவாங்கிறது நம்மளோட புனிதமான கடமைன்னு நம்ம அறிவிச்சாங்க. இதனால இந்த மோதல் வெறும் அரசாங்கங்களுக்கு இடையிலான போர் இல்ல, இது ஒரு மதப்போரா மாறிடுச்சு. ராணுவ மோதல்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இப்போ போர் ஒரு புது கழுத்துக்கு போகுது. அதுதான் பொருளாதாரம். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு களம். ஏன்னா இது வெறும் 2 நாடுகளை மட்டும் பாதிக்காது, இதுக்கு உலகளாவிய விளைவுகள் இருக்கு. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மோதலோட மையம் இந்த சின்ன நீர்வழிக்கு மாறிடுச்சு. இதோட பேரு ஹார்முஸ் ஜலசந்தி. உலகத்தோட எரிசக்தி விநியோகத்தோட உயிர் நாடுன்னே இதை சொல்லலாம். பாரசீக வளைகுடாவை அரபிக்கடலோட இணைக்கிற ஒரே வழி இதுதான். இதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கிட்ட உலக பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான சாவி இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்பர் இந்த மோதலோட தீவிரத்தை நமக்கு நல்லாவே விளக்குது. 20%, அதாவது உலகத்துல கடல் வழியா போற எண்ணெயில 1/5 பங்கு இந்த சின்ன வழி மூலமா தான் போய் ஆகணும். இந்தியா, சீனா மாதிரி பெரிய நாடுகளோட பொருளாதாரம் இந்த வழிய ரொம்பவே நம்பியிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வழிய மூடினா உலக எண்ணெய் விலை எங்கேயோ போயிடும், உலக பொருளாதாரம் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும். இதோட விளைவு கடல்ல ஒரு பெரிய குழப்பமும் நிச்சயமற்ற தன்மையும் உருவானதுதான். ஈரான் ஒரு பக்கம் நாங்க எதிரியோட எண்ணெய் கப்பல்களை தாக்குறோம்னு சொல்லுது, அமெரிக்கா இன்னொரு பக்கம் இல்ல நாங்க அவங்களோட கப்பல்களை மூழ்கடிச்சிட்டோம்னு சொல்லுது. எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியல. இந்த நிலைமையில நூத்துக்கணக்கான கப்பல்கள் தங்களோட பயணத்தை நிறுத்திட்டு பயத்துல நங்கூரமிட்டு நின்னுடுச்சு. இப்போ நாம நீண்ட கால உத்திகளுக்கு வரும். அதாவது இந்த முதல் ஒரு பெரிய செஸ் ஆட்ட மாதிரி மாறிடுச்சு. யார்கிட்ட எவ்வளவு ராணுவ பலம் இருக்கு, யாருக்கு எவ்வளவு மன உறுதி இருக்குன்னு சோதிக்கிற நேரம் இது. இதுதான் 2 தரப்போட உண்மையான பலத்தையும் வெளிக்கொண்டு வரும். ஈரானோட வெளியுறவு அமைச்சர் சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப அதிர்ச்சிகரமானது. நாங்க 20 வருஷமா இதுக்காக தயாரா இருக்கோம். இந்த போர் எப்போ எப்படி முடியும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க இந்த தாக்குதலை எதிர்பார்க்காம சந்திக்கல, பல வருஷமாவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக அவங்க திட்டமிட்டிருக்காங்க.
வெறும் வார்த்தைகளோட அவங்க நிறுத்தல, அதுக்கு ஆதாரமா சில காட்சிகளையும் வெளியிட்டாங்க. பூமிக்கு அடியில பெரிய சுரங்கப்பாதைகள், அது முழுக்க ஷாஹெட் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் ஒரு தற்கொலைப்படை மாதிரி நேரா போய் இலக்கை தாக்கி தன்னைத்தானே அழிச்சுக்கும். இந்த மாதிரி ஆயுதங்கள் கொண்ட ஒரு பெரிய மறைக்கப்பட்ட கிடங்கையே அவங்க உலகுக்கு காட்டினாங்க. நீங்க பாக்குறது ட்ரெய்லர் தான் சொல்ற மாதிரி, இது ஒரு தெளிவான எச்சரிக்கை. இந்த ஸ்லைடு 2 பேரோட கேம் பிளானையும் தெளிவா காட்டுது. ஈரானோட தந்திரம் என்னன்னா, விலை கம்மியான ஆயிரக்கணக்கான ட்ரோன்களே ஒரே நேரத்துல அனுப்பி அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு சிஸ்டத்தையே திணறடிக்கிறது. இது குவான்டிட்டி கேம். ஆனா அமெரிக்காவோட தந்திரம் அவங்களோட அட்வான்ஸ்டு B2 பாம்பர்ஸை வச்சு அந்த ட்ரோன்கள் வர்ற சுருங்கத்தையே அடியோட அழிக்கிறது. இது குவாலிட்டி கேம். ஆனா தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ரிப்போர்ட் படி ஈரானோட இந்த குவான்டிட்டி கேம் வேலை செய்து. ஆயிரக்கணக்கில் வர்ற மலிவான ட்ரோன்களை தடுக்க அமெரிக்கா ரொம்ப விலை உயர்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இதனால அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஏவுகணைகளோட ஸ்டாக் வேகமா குறைஞ்சிட்டு வருதுன்னு அமெரிக்க ராணுவ அதிகாரிகளே கவலை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு நீண்ட போருக்கு அமெரிக்காவுக்கு பெரிய சவாலா இருக்கும். சரி, இதையெல்லாம் பேசி தீர்க்க முடியாதான்னு கேட்டா, அதுக்கு ஈரானோட தலைமை தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டாங்க. போர் முடியற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமே இல்ல. இதனால சமாதானம்ங்கிற ஒரு வழியே அவங்க மூடிட்டாங்க. இது 2 தரப்பையுமே இந்த மோதலுக்குள்ள இன்னும் ஆழமா இழுத்துட்டு போயிடுச்சு. இது நம்மள கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. இப்போ உலகம் முழுக்க இருக்கிற நிபுணர்கள் எல்லாரும் இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு போர் ரொம்ப நாளைக்கு நீடிச்சா யாருடைய வளம் முதல்ல தீர்ந்து போகும்? டெக்னாலஜில சிறந்த அமெரிக்கா தாக்குப்பிடிக்குமா, இல்ல எண்ண முடியாத வளங்களை கொண்ட ஈரான் ஜெயிக்குமா? இந்த மோதலோட முடிவு இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?